இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுறாரு, இஸ்லாமியர்களுக்கெல்லாம் தனி நாடு போயிடுச்சு, எதுக்கு இந்தியாவில் இருக்காங்க. இதெல்லாம் வன்மம், இது வன்மமான அரசியல். இதையெல்லாம் அவங்க போக்கிக்க வேண்டும். காங்கிரஸ்ல எங்க ஜாதி இருக்கு? காங்கிரஸ் பேர் ஜாதி யாருக்கு அடையாளமா பயன்படுத்துறது? அம்மையார் இறந்த ஜெயலலிதா அம்மையாரை விமர்சனம் பண்றாரு, தண்டனை பெற்றவர் என்றாரு. நீத்தார் பெருமைன்னு சொல்றோம். ஒருத்தர் இறந்து போனாலும் ஐயன் திருவள்ளுவன் எழுதி வச்சுக்கிறார். நீத்தார் பெரும் இறந்த பிறகு அவர்களை எப்படி பெருமை பேச வேண்டும். ஆனா ஒரே கட்சி தான் சிறுமைப்படுத்தி பேசும், அதுதான் பாஜக. மைக்கு முன்னாடியும் கேமரா முன்னாடியும் பிரஸ் முன்னாடியும் ட்ரையல் மீடியா நம்ம நடத்த முடியாது. புலன் விசாரணையில் தலையிடவும் முடியாது. கண்காணிச்சிட்டு இருக்கோம். வேங்கை வயல் விஷயத்துல இன்னும் 1 மாத காலத்திற்கு அவகாசம் கேட்டிருக்காங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. ஒன்று, அது விசாரணை போயிட்டு இருக்கு. ரொம்ப சென்சிட்டிவான விசாரணை. அது யாரையும் உண்மைக்கு புறம்பான குற்றவாளியை பிக்ஸ் பண்ண முடியாது. அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது, உண்மைக்கு புறம்பானது. ஒன்று, எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவருடைய கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை துரிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். 2, மூன்றாவது, சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கடும்? எல்லா அரசியல் கட்சியிலையும் A+ ரவுடி ஷீட்டர்லாம் சேர்த்துட்டாங்களா? அவங்க போய் சட்டம் ஒழுங்கை பத்தி பேச முடியுமா? சொல்லுங்க. எல்லாம் A+ ரவுடி, அச்சுறுத்துற ஒரு சமூக விரோதிகள். இவங்களை போயிட்டு நீங்க கட்சிக்குள்ள சேர்த்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா, சட்டம் ஒழுங்கை யார் நிலைநாட்ட? காவல்துறை நிலைநாட்ட வேண்டும். அதே பொறுப்பும் கடமையும் எல்லோருக்கும் உண்டு. இதை யாரும் தட்டி போயிட முடியாது, இதை கடந்து போக முடியாது. காவல்துறைக்கு நாங்க தொடர்ந்து வேண்டுகோள் என்ன வைத்திருக்கோம்னா, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். அப்படின்னா 2 விஷயம்தான். உளவுத்துறையை வலிமைப்படுத்த வேண்டும். நான் சட்டப்பேரவையில மாண்பு முதலமைச்சருடைய துறை காவல்துறை மானியத்துல 28ஆம் தேதி 5:30 மணிக்கு மாலை நான் பேசினேன். மாண்பு முதலமைச்சர் முன்னாடியே என்ன சொன்னேன்னா, குறிப்பா மாவட்டங்கள்ல வந்து ஸ்பெஷல் பிரான்ச் உளவுத்துறை இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அதுக்கு தலைமை தாங்கிட்டு இருக்காரு. அது போதாது. குறைந்தபட்சம் ADSP இல்ல DSP இருக்கணும். அவரு கீழே வந்து அந்த வலிமையான ஒரு செட்டப் இருக்கணும். அப்பதான் எங்கெங்க குற்றங்கள் நடக்கிறது, யார் யார் வந்து சமூக விரோதிகள் கண்காணிக்கப்பட வேண்டும். சயின்டிபிக் மெத்தட்ல வந்து கண்காணிக்க வேண்டும், என்கொயரி பண்ண வேண்டும். ஆகையால் உளவுத்துறையை மீண்டும் மீண்டும் வலிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதை செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். நம்ம வந்து ஒவ்வொரு கட்சியுமே வந்து நீங்க இன்வால்மெண்ட் ஆயிருக்கீங்க. இப்போ வந்து போலீஸ் என்கொயரியில வந்து அனைத்து கட்சி அரசு பண்ணிட்டு இருக்காங்க. ஆரஞ்சித் பேசும்போது சொல்லியிருக்காரு, எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லா கட்சிகளும் தலையிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இதுல உண்மை என்னன்னா, புலன் விசாரணை போயிட்டு இருக்கு, சரியான முறையில் போயிட்டு இருக்கு. நாங்க நம்புறோம். திருப்பி சொல்றது, நம்முடைய காவல்துறை, தமிழ்நாட்டு காவல்துறை புரட்சி மதிப்பிட வேண்டாம். இதே பெருந்தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறை. நாம் சில நேரங்களில கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. நாம மைக்கு முன்னாடியும் கேமரா முன்னாடியும் பிரஸ் முன்னாடியும் ட்ரையல் மீடியா நம்ம நடத்த முடியாது. புலன் விசாரணையில் தலையிடவும் முடியாது. கண்காணிச்சிட்டு இருக்கோம். அது ஜெயக்குமார் படுகொலை வழக்காகட்டும், திரு ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை வழக்காகட்டும், எல்லா வழக்குகளையும் கண்காணிச்சிட்டு இருக்கோம். புலன் விசாரணை ஒரு முடிவுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, இதுதான் எங்களுடைய புலன் விசாரணை இறுதிக்கட்ட அறிக்கைன்னுவாங்க. அப்போ நாங்க அது குறித்து செய்திகளை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் போலீஸ் இது வந்து ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. எல்லா வழக்குமே கள்ளச்சாராயம் மேட்டரா இருந்தாலும் சரி, போலீஸ் மாவட்ட ஆட்சியர் வந்து கள்ளச்சாராய சாவே இல்லைங்கிறாரு, கிடைச்ச கள்ளச்சாராய சாவு. அதே மாதிரி ஆப்ஷா ஏற்கனவே வந்து கமிஷனர் வந்து இது வந்து கேங்ஸ்டர் மர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் தலையிட்டு ஒவ்வொருமே வந்து போலீஸ் வந்து ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து உண்டு பண்றாங்க. இல்ல ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்லாம் யாரும் பண்ண. புலன் விசாரணைக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல், நீதிபதிகளே அதை ஆய்வு செய்வாங்க. அதுக்கு லீகல் அட்வைசர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து சாங்ஷன் கொடுக்கணும். நிறைய ப்ராசஸ் இருக்கு. நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றால் அதை சரி செய்ய வேண்டியது அரசியலுடைய கடமை. அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி சட்டம் ஒழுங்குலாம் ரொம்ப 100% சரியா இருந்ததுன்னு சொன்னா அதையும் நம்ம வந்து மறு ஆய்வு செய்யணும். நீங்க ஆலோசனை கூட்டம் போடுறீங்க, பெரும்பாலான இடத்துல தனிச்சு நிக்கணும்னு சொல்றாங்க. திமுக கூட்டம் நம்ம மரியாதை இல்லைன்னு சொல்றாங்க.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லா நிர்வாகிகள் அப்படி சொன்னதா சொல்றாங்க. நிர்வாகிகளுக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அவரவர் கருத்தை அவர்கள் சொல்றாங்க. கடைசியில நாங்க இருக்கிற கருத்தெல்லாம் எங்க அகில இந்திய தலைமைக்கு சொல்லுவோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்யும். காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்றீங்க. சில பேர் இந்த திமுக அரசு தான் காமராஜர் ஆட்சி கூட சில பேர் சொல்றாங்க. காமராஜர் ஆட்சிங்கிறது நல்லாட்சி எங்கெங்க நடக்கிறதோ அது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி. மக்கள் முடிவு பண்ணணும். காங்கிரஸ் கட்சியில உழைக்கிற அடிமட்ட தொண்டர்களுக்கு பதவி கிடைக்கிறது குறிப்பா பெண்கள் கூட என்னை பொறுத்தவரை உழைப்பவர்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் கட்சி தோழர்களுக்கும் தான் கட்சி பொறுப்பு கிடைக்கும். உழைக்காதவர்களுக்கு கட்சி பொறுப்பு கிடையாது. இது ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும், கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் தான் ஊரா போயிட்டு இருக்கோம். நாங்க தமிழ்நாடு அரசோட மின்கட்டண உயர்வு திரும்ப பெற வேண்டும். அம்மா உணவகத்தை வந்து முடக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நீங்க ஆய்வு பண்ணிருக்காரு, அதுக்கான நிதி ஒதுக்கியிருக்காரு. அது எப்படி நான் பாக்குறேன்? அம்மா உணவகத்தை ஏற்கனவே முடக்கவில்லை என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதை தொடர வேண்டும். அதுதான் ஜாதி ஆயுதமா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பாஜக குற்றம் சாட்டியிருக்காங்க. ஏற்கனவே அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ்ல எங்க ஜாதி இருக்கு? காங்கிரஸ் பேரு ஜாதி யாருக்கு அடையாளமா பயன்படுத்துறது? நீங்க நான் என்ன கடையம் பயன்படுத்துறேன்? அந்த விவகாரத்துல வந்து அப்படிலாம் கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன், எல்லோருக்கும் சட்ட பாதுகாப்பு இருக்கு. பத்திரிகையாளர்னா உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு. எங்க தோழர்கள் தலைவர்கள் அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்கு. பொது வெளியில போயிட்டு ஒருத்தரை போயிட்டு நீ இவன் நீ அவன் அப்படின்லாம் மரியாதை இல்லாம பேசினா, இல்லாத குற்றச்சாட்டை சொன்னா சட்ட பாதுகாப்பை தேடுவாங்களா இல்லையா? எங்ககிட்ட ரவுடிங்க இல்லை, எல்லாம் ரவுடிங்க விட்டு மிரட்டலாம். என்கிட்ட ஆட்சி இல்லை. ஆட்சி இருந்தாலும் நாங்கள் யாரையும் வச்சு மிரட்ட மாட்டோம். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம். யாரும் மிரட்டி இருக்குமா? கோட்சே மகாத்மா காந்தியை சுட்டவர். கோபால் கோட்சே மகாத்மா காந்தி வழக்கில் தண்டனை பெற்றவர். ஆனா நாங்க கோட்சேவை விமர்சனம் பண்றோம். கோட்சேவுடைய மனைவியை விமர்சனம் பண்ணல, கோட்சேவுடைய தாயை விமர்சனம் பண்ணல. தான் காங்கிரஸுடைய பெருந்தன்மை. ஆனா இவர் என்ன பண்றாரு? எல்லாரையும் விமர்சனம் பண்றாரு. அம்மையார் இறந்த ஜெயலலிதா அம்மையாரை விமர்சனம் பண்றாரு, தண்டனை பெற்றவர் என்றாரு. நீத்தார் பெருமைன்னு சொல்றோம். ஒருத்தர் இறந்து போனாலும் ஐயன் திருவள்ளுவன் எழுதி வச்சுக்கிறார். நீத்தார் பெரும் இறந்த பிறகு அவர்களை எப்படி பெருமை பேச வேண்டும். ஆனா ஒரே கட்சி தான் சிறுமைப்படுத்தி பேசும். அதுதான் பாஜக. அகையில ஜஸ்டிஸ் சந்துரு 3 குழுல போட்டாங்க. எல்லோரும் குழுவுல போட்டா பயணப்படி சாப்பாடு படி எல்லாத்தையும் வாங்குவாங்க. ஆனா 3 குழுலையுமே ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் அவருடைய காசுல பிளைட் டிக்கெட், அவருடைய காசுல ட்ரெயின் டிக்கெட், அவருடைய காசுல அவருடைய சாப்பாடு, அவருடைய காசுல அவருடைய பயண செலவு எல்லாத்தையும் மேற்கொண்டிருக்காரு. எந்த படியும் வாங்கல, எந்த சம்பளமும் வாங்கல. 3 குழுல தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அவரை போயிட்டு கொச்சைப்படுத்தி பேசலாமா? திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர். இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுறாரு, இஸ்லாமியர்களுக்கெல்லாம் தனிநாடு போயிடுச்சு, எதுக்கு இந்தியால இருக்காங்க? இதெல்லாம் வன்மம். இது வன்மமான அரசியல். இதையெல்லாம் அவங்க போக்கிக்க வேண்டும். அவருங்க இருக்கிறது தான் இந்தியா கூட்டணிக்கு வலிமை. இங்கே இருந்து நிறைய பேசணும். அவர் கண்டிப்பா பண்ணுவேன், பரிந்துரை பண்ணுவேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.